உண்மை டெய்லி விழுவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம நிறைய வெளியில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரோட வார்த்தையில் நம்ம மயங்கி போயிடுறோம். எப்படி மயங்கி போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உலகமான காரியத்தை சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது, உலகத்தில் பாருங்கள் இவங்களாம் இப்படி இருந்தனால தானே இவ்வளோ வாழ்க்கையில் முன்னேற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வார்த்தையால் நிறைய பேர் வஞ்சிப்பாங்க. ஆனால் அதான் வசனம் சொல்லப்படுது. லூக்கா 21:8 நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாங்க, அப்படி இந்த உலகத்திலேயே வார்த்தையால் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பேரை சொல்லி எத்தனை பேர் நம்மக்கிட்ட ஏமாத்துவாங்க. எத்தனை பேர் அவருடைய நாமத்தை, அவர் வசனத்தை இப்படி தான் சொன்னார், நிறைய பேர் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு மாயமான வார்த்தையை சொல்லி நம்மளே ஒருவேளை இதுதான் கரெக்டாக இருக்குமோ, இதுதான் அவருடைய நாமமாக இருக்குமோ, இப்படி தான் வசனம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மாறிடுவோம். அதான் வசனம் ஜாக்கிரதையாக சொல்லப்படுது. நம்ம வஞ்சிக்கப்படாதபடி எப்போவுமே ஆண்டோடைய வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து கூட்டிட்டு போவார். அதனால நம்ம வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ இருதயத்தில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வஞ்சிக்காம ஆண்டவர் கூட நடப்போம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களை ஆசைப்படாமல்